இந்த ஆட்சிக்கும் ஏற்கனவே அமைந்த நல்லாட்சி தூய ஆட்சிக்கும் எல்லாம் வித்தியாசம் என்னன்னா, அந்த முதலமைச்சர்கள்லாம் பேசக்கூடிய முதலமைச்சர்கள். இந்த முதலமைச்சர் வந்து பேசாமடந்தை முதலமைச்சர். தமிழகத்து மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்த தோல்வி தான் விஜயோட. அப்போ இந்த திராவிட இயக்கங்கள் தோல்வி முகம். பிஜேபியை எதிர்த்து திமுக நின்றுது, 40 சீட்டு ஜெயிக்குது. ஆன்டி பிஜேபியாக தமிழக மக்கள் நிற்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு பொய். அந்த பொய்யை வந்து முதல்ல உடைச்சது அண்ணாமலை. ஸோ இது தாவேகா வந்ததோட பின்னணியில் பாஜகவும் இருக்குது. பாஜகவுடைய ரோல் இல்லாமலாம் அதெல்லாம் இல்லை. அப்போ பாஜகவுடைய செயலாளராக சாய்குமார் இருக்கார். சாய்குமார் என்ன சொல்கிறாரோ அதுதான் வந்து இவர் சவுக்கு சங்கர் கேட்குறாரு. சாய்குமார் என்ன அக்ரிமெண்ட்னா சாய்குமாரை எதிர்க்கக்கூடாது. இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு எத்தனை சிஎம்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அத்தனை சிஎம் இருக்காங்க. சாய்குமார் சிஎம்மு, விஷ்ணு ரெட்டி சிஎம்மு, இப்போ வந்து தலைமைச் செயலாளர் சிஎம்மு, அவரோட வாய் வந்து சவுக்கு சங்கர் சிஎம்மு. நீங்கள் ஒரு நாள் வீடியோ போடலன்னா தமிழ்நாடு அரசுக்கு கைட் பண்ணுறது யாருங்க? தமிழ்நாடு அரசு ஸ்தம்பிச்சு போயிடுங்க. மாலதி நீங்கள் ஒரே ஒரு நாள் வீடியோ போடலன்னா எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு சிஎம். இவங்களுடைய கால்குலேஷன் என்னன்னா, இது ஒரு 15 தொகுதிக்கு மேலே தேராது. ஏன்னா கமலஹாசனை வந்து இவங்க எதிர்க்காமல் விட்டாங்க. கமலஹாசன் வந்து இதை விட பிரம்மாண்டமான கூட்டம்லாம் வந்தது கமலஹாசனுக்கு. கமலஹாசனை எதிர்க்காமல் விட்டோன்னா கமலஹாசன் ஒன்றும் இல்லாமல் போனார். அந்த மாதிரி இவர் போயிடுவார் அப்படின்னு ஒரு கால்குலேட் போட்டாங்க. அது மிஸ் கால்குலேட். இன்னைக்கு கொளத்தூரில் வந்து ஸ்டாலின் ஜெயிச்சாரா, விஎஸ் பாபு ஜெயிச்சாரா அப்படின்னு ஸ்டாலின் வழக்கு போடும்போது அந்த மாதிரி யார் ஜெயிச்சான்னு தெரியாத ஒரு தேர்தலை நடத்தி காட்டினவர் தான் தலைமைச் செயலாளர் சாய்குமார். சவுக்கு சங்கர் கேட்குறாரு, சாய்குமார் என்ன அக்ரிமெண்ட்னா சாய்குமாரை எதிர்க்கக்கூடாது. சாய்குமாரை சண்முகம் எதிர்த்தா சண்முகம் நீலாம் ஆளா, நீலாம் என்ன போராளியா, யார் கேட்குறாரு? கம்யூனிஸ்டுகள் 1925ஆம் ஆண்டு ஆரம்பித்து துப்பாக்கி ஏந்தி ஆயுதம் ஏந்தி இவர் ஊர்லேயே ரைட்டுங்களா கீழ்வெண்மணியில் போராடி நின்று ஜெயிச்சு, சாணிப்பாலுக்கு சாட்டை அடிக்கு எதிராக நின்று போராடி ஜெயிச்ச கம்யூனிஸ்டுகளை பார்த்து சவுக்கு சங்கர் கேட்குறாரு, நீலாம் போராளியா? ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மூத்த பத்திரிகையாளரும் நக்கீரன் நிருபருமான பிரகாஷ் சங்கராச்சாரியார் வழக்கில் ஒரு சாட்சி, ஜெயலலிதா வழக்கில் ஒரு நீண்ட நெடிய வரலாற்று பின்னணியுடைய தோழர் பிரகாஷ் அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். ஈழத்தமிழர் போராட்டத்தில் இடையறாத தியாகத்துக்கு சொந்தக்காரரான தோழர் தமிழா பாண்டியன் அவர்களுக்கு வணக்கம். தோழர், திராவிட இயக்கங்கள் 2, அதிமுக திமுக 2 திராவிட இயக்கங்களும் ஒரு குறுகிய காலத்தில் ஆட்சி, அதாவது 2023 கட்சி ஆரம்பித்து அதன் மூலம் விக்கிரவாண்டி, கரூர் இப்படி சில இடங்களில் மட்டும் தமிழ்நாடு முழுக்க சூறாவளி சுற்றுப்பயணம் செய்யாமல் இந்த மக்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு அமர வைத்திருக்கிறார்கள். 108 சட்டமன்ற உறுப்பினர்களை வென்று கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், இப்படி விசிகா, இப்படி இந்த முற்போக்கு சக்திகளோடு ஆட்சி அமைத்த ஒரு திரைப்பட நடிகர். ஏன்னா 2 வருடம்தான் ஆச்சு அவர் கட்சி தலைவராகி. அப்போது இந்த ஆட்சி ஏறக்குறைய 100 நாள் 110 நாள் முடிவடைந்த நிலையில் பல்வேறு சர்ச்சைகள், பழனி சர்ச்சை, பழனி அன்வருதீன் மரணம், 1792 வட மாநில ஓட்டுநர் சர்ச்சை, அதே போல் 11 சாராய பாட்டில்கள் மிகப்பெரிய உயிருக்கே ஊறு விளைக்கும் தடை செய்ய வேண்டும் என்று இதே அரசு தடை செய்து 16 மணி நேரத்தில் தடையை நீக்கி, இப்படி பல
சர்ச்சைகளுக்கு நடுவில் நேற்று கூட நீங்கள் ட்விட்டரில் போட்டிருந்தீங்க, இந்த கட்சி அகில இந்திய வெற்றிக்களமாக போகிறதுன்னு நீங்கள் போட்டு எனக்கு நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார் உண்மையானு. அப்போ அவர்கிட்டயே கேட்டுக்குங்க. இப்படி பல பரபரப்புக்கு மத்தியில் நீங்கள் நீண்ட காலம் இந்த இதழியல் துறையில் ஒரு பெரிய முத்திரை பதித்து பல இன்னல்கள், பல வழக்குகள் இப்படியெல்லாம் பற்ற உங்களுடைய பட்டறிவுக்கு இந்த 100 நாள் ஆட்சி, 110 நாள் ஆட்சி எப்படி தெரிகிறது? நல்லாட்சியா, தீயாட்சியா, தூயாட்சியா? நல்லாட்சியா, தீயாட்சியா, தூயாட்சியா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கேள்விகள்லாம் கரெக்டு. அவர் சொன்னது தான் தீயாட்சி வந்து திமுக. அவர் சொன்ன நல்லாட்சி வந்து எம்ஜிஆர் ஆட்சி. அவர் சொன்ன நல்லாட்சி வந்து ஜெயலலிதா ஆட்சி. அவர் நல்லாட்சின்னு சொன்னதெல்லாம் வந்து எம்ஜிஆர் ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி. கலைஞர் ஆட்சி அவர் நல்லாட்சின்னு சொன்னதே கிடையாது. யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த ஆட்சிகளில் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய ஒரு விசேஷம், இந்த ஆட்சியில் இல்லாமல் போனது வந்து இவர் வந்து கிட்டத்தட்ட முதல்வர் ஆவார் இல்லை ஜெயிப்பார் அப்படின்னு இவர் எதிர்பார்க்கல. எதிர்பார்க்காத ஒரு ஆள் வந்து திடீர்னு முதல்வர் ஆகிட்டார். ஏன்னா இவரே 2 தொகுதியில் நிற்கிறார். இவரே 2 தொகுதியில் நிற்கிறாரு தோற்றுருவான்றதுனால இவர் வந்து முதல்வர் ஆகிட்டார். இப்போ எதிர்பார்க்காம ஒரு ஆக்சிடெண்ட்டில் முதல்வர் ஆகிறார். விபத்து இது வந்து ஒரு விபத்து. இவர் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. அதாவது இவர் முதல் முறை கரூர் விசாரணைக்கு போகிறாரு. டெல்லியில் கூப்பிட்டு கேட்குறாங்க, நீங்கள் வந்து பிஜேபி கூட்டணிக்கு வந்துடுங்க அப்படின்னு. இல்லைங்க, நான் போயிட்டு எங்கள் ஆட்கள்லாம் கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி வந்து வராரு. அதுக்கப்புறம் தீபாவளி லீவ் ஆகிடுது. தீபாவளி லீவ் முடிச்சுட்டு வராங்கன்னு போகிறாரு. அதுக்கப்புறம் வராரு. வரும்போது கேட்குறாங்க, நீங்கள் வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போது அவர் சொல்கிறாரு, சார் நான் தனியாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். எப்போ நீ தனியாக நின்னா ஒரு 15 சீட்டு கூட வரமாட்ட, உனக்கு அவ்வளோ கெப்பாசிட்டி இல்லை, நீ தனியாக நின்று என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவர் ஒரு பதில் சொல்கிறார், சார் நான் தனியாக நிற்கிறேன் சார், 15 சீட்டு தான் நான் ஜெயிப்பேன்னா அந்த 15 எம்எல்ஏக்களையும் நான் பிஜேபிக்கு கொடுத்துட்றேன், நான் வந்து மறுபடியும் நடிக்க போயிடுறேன், எதுக்கும் நான் ஒரு தடவை தனியாக நின்று பார்க்குறேன்னு சார் அப்படின்னு இவர் சொல்லிட்டு வர்றாரு. அதுக்கு இவங்க ஒத்துக்கிறாங்க. அப்போ தான் ஒரு சிபிஐ விசாரணையிலேருந்து வரும்போது கையை நீட்டி உற்சாகமாக வர்றார். அவர் எதிர்பார்க்கல ஒரு 35% வந்து மக்கள் வந்து டேர்ன் ஓவர் ஆவாங்க அப்படின்றது வந்து எதிர்பார்க்கல. மெயினாக காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று திமுகவுடைய வேட்பாளர் தேர்வு ரொம்ப கேவலமாக இருந்தது. ரெண்டாவது திமுகவினர் உள்ளாட்சி அமைப்புகளில் சேர்ந்த மாபெரும் ஊழல். ஒவ்வொருத்தனும் வீடு கட்டுறவன், மனம் வாங்குறவன், திமுகவுக்கு ஓட்டு போட்டவனே 25,000 30,000ன்னு கவுன்சிலருக்கு தண்டம் கட்ட வேண்டிய ஒரு சூழலில் உள்ளாட்சி அமைப்புகளில் மிக மிக பிரம்மாண்டமான ஒரு ஊழல். இது வந்து திமுகவினரிடையே முகம் சுளிக்க வச்சிருச்சு பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம். அப்போது திமுக போட்ட ஆட்டம், இந்த ஆட்டம் வந்து பெரிய அளவுக்கு வந்தது. அதே மாதிரி இவங்க வேட்பாளர் தேர்வுலேயும் ரொம்ப பண்ணாங்க. உதாரணமாக சென்னையில் சேகர் பாபு, நேற்று கூட உதயநிதி சொன்னார், சேகர் பாபு மேலே எனக்கு வருத்தம் அப்படின்னார். என்னென்னா, நீங்கள் எக்மோரில் பரந்தாமன், பலாவரத்தில் வந்து கருணாநிதி, தாம்பரத்தில் எஸ்ஆர் ராஜா, திருவிகா நகரில் தாயகம் கவி, அம்பத்தூரில் ஜோசப் சாம்வேல், இப்படி நீங்கள் போட்டின ஒட்டப்பிடாரத்தில் வந்து அந்த சிட்டிங் எம்எல்ஏ 3 தடவை ஜெயிச்சவன், அவனுக்கு பதில் அனிதா ராதாகிருஷ்ணனுடைய டிரைவரை தூக்கின்னு வந்து போடுறாங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்கவே இவங்க பண்ண கோலம் இருக்கு இல்லையா வேட்பாளர் தேர்வில், அதுவும் உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய மிக மிக மோசமான செயல்பாடும் எல்லாமும் இவங்களை கொண்டு வந்துருச்சு. திமுக அப்படின்ற ஒரு கட்சி வந்து ஒரு கிளை செயலாளர் கூட தானாக தனியாக நின்று ஒரு 30 பேரை திரட்டி கூட்டம் போடுற அளவுக்கு ஆள் இல்லைங்க. தனியாக நின்று ஒரு 30 பேரை திரட்டி கூட்டம் போடுற அளவுக்கு கூட திமுகவில் ஸ்ட்ரென்த் இல்லை, அதுக்கான வலு என்பது இல்லை. எல்லாருக்கும் காசு கொடுத்துடலாம் அப்படின்னும்போது
இவங்க போய் காசு இப்போ பெரம்பூர் தொகுதியெல்லாம் காசு கொடுத்தவனா ஏடிஎம்கேக்காரனுக்கே காசு கொடுக்குறாங்க. அவன் எப்படி திமுக ஓட்டு போடும்? அந்த மாதிரி காசு கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு மெதப்பில் இவங்க பண்ண அந்த ஃபீல்டு ஒர்க்கு விஜயை திமுககாரனே ரிவர்ஸில் போட, அதிமுககாரன் ஏற்கனவே அடையாளம் இல்லாமல் இருக்கான், அவன் ரிவர்ஸில் போட, 2 பேரும் சேர்ந்து அந்த கிறிஸ்டின் மைனாரிட்டியில் ஆர்சி அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது. அதுதான் இருக்கிற 11% 6% ஓட்டு அவங்க. அப்படி வந்து ஒரு இது இஸ்லாமியர்கள் ஓட்டு போடல, இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அதனால தான் ஆர்பர்லேயும் சேப்பாக்கத்துலேயும் ஜெயித்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எதிர்பாராத ஒரு வெற்றியை பெற்ற உடனே அது 108 வந்தவுடனே ராகுல் காந்தி கை கொடுத்துட்டார். ராகுல் காந்தி வந்து கை கொடுத்த உடனே அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் எல்லாருமே வந்து கையை கொடுத்த உடனே ஆட்சி வந்த உடனே இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. இந்த ஆட்சிக்கும் ஏற்கனவே அமைந்த நல்லாட்சி தூய ஆட்சிக்கும் எல்லாம் வித்தியாசம் என்னன்னா, அந்த முதலமைச்சர்கள்லாம் பேசக்கூடிய முதலமைச்சர்கள். இந்த முதலமைச்சர் வந்து பேசாமடந்தை முதலமைச்சர், பேசவே மாட்டேன்றார். ஏன்னா சுத்தமாக தெரியாது, அரசியலே தெரியாது. அவரை சொல்லி தப்பு இல்லை, அரசியல் அவருக்கு என்ன தெரியுமோ அதுதான் அரசியல். அவருக்கு அரசியலே தெரியாது. அப்போது அரசியல் தெரிஞ்சவர் யார்? ஆதவ் அர்ஜுனும் ராஜ்மோகனும், இவங்க தான் அரசியல் தெரிஞ்சவங்க. இவங்க தான் நிர்மலும், இவங்க தான் அரசியல் பேசுகிறாங்க. ஸோ இவங்க தான் முதலமைச்சர்கள். இவர் முதலமைச்சரே கிடையாது. இவர் வந்து பொம்மை முதலமைச்சர் மட்டும் இல்லை, ஊமை முதலமைச்சர். ஒரு ஊமைன்னு சொல்லக்கூடாது, மாற்றுத்திறனாளிகள் அவங்க சொல்லக்கூடாது. பேசாமடந்தையான ஒரு முதலமைச்சரை வச்சுக்கிட்டு ஒரு ஆட்சியை வந்து இவங்க வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. பரந்தூர் விமான நிலையம் வேணான்னு முடிவெடுக்கிறது இந்த பூ உலகின் நண்பர்கள் சுந்தரராஜன் மாதிரி ஆட்கள் இவங்க எல்லாமே அதை வரவேற்கலாம். ஆனால் பரந்தூர் விமான நிலையம் ஏன் வேணான்னு சொல்கிறோம் அப்படின்றதுக்கு சட்டமன்றத்தில் ஒரு விவாதம் நடத்தணும் இல்லையா? அப்போ அந்த விவாதம் நடத்தினா அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது யார்? முதலமைச்சர் தான் வரும். அதனால் 110 அதை அறிவிச்சிட்டு போகிறது. அப்போது பரந்தூர் விமான நிலையம் ஏன் வேணான்றோம், எதுக்கு வேணான்றோம், அந்த மக்களுடைய எதிர்ப்பு என்ன, ரைட்டுங்களா? இன்றைக்கி விவாதம் போகுது. G2 மருமகனுக்காக வேணான்னு நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு விவாதத்தில் கேட்க, தங்கம் தென்னரசு வந்து லாட்ரி மருமகனுக்காக நீங்கள் அதை வந்து வேணான்னு சொன்னீங்களா? G2 மருமகனுக்காக வேணும்னு நாங்கள் சொன்னோன்னா லாட்ரி மருமகனுக்காக வேணான்னு சொன்னீங்களா அப்படின்னு ரிவர்ஸில் போகுது. ஸோ ஆளுவதற்கே அர்த்தம் இல்லாமல், எந்த பொருளும் இல்லாமல், அரசியலுக்கே அர்த்தம் இல்லாமல் ஒரு ஆட்சி. இந்த ஆட்சியுடைய இது வந்து இப்போது குறையுது. இப்போது திமுககாரன் வந்து உள்ளாட்சி பிரதிநிதி மேலே இருக்கிற கோவத்தில் தாவேக்காக்கு போடுறான்னு வைங்களேன், அந்த திமுககாரன் இப்போ யோசிக்கிறான். எல்லாருமே வந்து ஏன் ஓட்டு போட்டோன்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு கவர்மெண்ட்டு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு. தாவேக்காவை பொறுத்தவரை 75 ஆண்டு கால வரலாறு திமுகவுக்கு, 50 ஆண்டு வரலாறு அதிமுகவுக்கு. இப்போ இந்த 2 வரலாறுகளையும் 2 வருடத்தில் முறியடிக்கக்கூடிய ஏதோ ஒரு சக்தி விஜயை ஏற்றுக்கொண்டார் தானே. அதை சாதாரணமாக எடுத்துக்க முடியுமா? ஏதோ ஒரு சக்தி இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல. அதாவது அது என்ன சக்தினா, இவங்க 2 பேரையும் முறியடிப்பதற்கான ஒரு சக்தி வந்து விஜயகாந்த் கிட்ட இருந்தது. அது வந்து ஒரு பலம் வாய்ந்த சக்தியாக மக்கள் ஃபீல் பண்ணல. 2ஐயும் முறியடிக்கக்கூடிய வேறு சக்திகள் எதுவும் வரல. அதிமுகவையும் திமுகவையும் முறியடிக்கக்கூடிய சக்திகள் இது வரைக்கும் தமிழக வரலாற்றில் வரல. ஒரே ஒரு சக்தி வந்து இருந்தது வந்து ரஜினிகாந்த். அந்த ரஜினிகாந்த்ன்ற சக்தி வந்து அரசியலுக்கு வரல. அதுக்கப்புறம் விஜயகாந்த்ன்ற ஒரு சக்தி, அந்த சக்தி வந்து பெரிய அளவுக்கு ஈடுபடலை, அது மேலே ஒரு நம்பிக்கை இல்லை. ஆனால் அதை விட ஒரு அப்பீலிங்கான ஒரு சக்தி பார்த்திங்கன்னா
சினிமாலேயே வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்தை விட அப்பீலிங்கான சக்தி ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் வரலன்னொன்னா அதை விட அப்பீலிங்கான சக்தி யாருன்னு பார்த்தா இவர் தான். அந்த 30 வருட சினிமா பிரபலம், அந்த மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அறிமுகம், அந்த அறிமுகம் தான் இவரை வந்து கொண்டு வந்தது. இப்போ நீங்கள் புதுசாக வந்து அண்ணாமலை வந்து நான் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன், நான் போகிறேன் வரேன் அப்படின்னும்போது மக்கள் அதை பெருசாக எதிர்பார்க்கல, ஆதரவும் தரல. ரைட்டுங்களா? ராகவா லாரன்ஸு தனியாக ஆரம்பிக்கிறேன் போகிறேன் வரேன்னும் போது கூட பெருசாக வந்து மக்கள் வந்து ஆதரவு தரல. இப்போது அடுத்தது தனுஷ் வராரு, அவருக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குன்னு தெரியல. அந்த வகையில் பார்த்திங்கன்னா மக்களோட மனசில் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் இவர் தான். மக்களோட மனசில் 30 வருஷமாக உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு ஆள். 30 வருஷமாக இவருடைய பல படங்களை பார்த்து ரசிகர்களாக வெறியாக உருவாகி இருக்கக்கூடிய மக்கள் திரள், அவங்களுடைய வாக்குகள். அப்போது இப்போ திமுகவை எதிர்க்கிறவனும் திமுக வேண்டான்னு நினைக்கிறவனும் அதிமுகவை வேண்டான்னு நினைக்கிறவனும் வந்து எல்லா தேர்தல்கள்லையும் இருந்திருக்கான். ஆனால் அவனுக்கு உரிய ஆல்டர்னேட்டிவ் கிடைக்கல. அப்போது ஒரு ஆல்டர்னேட்டிவாக இவர் கிடைச்ச உடனே ஓட்டை போட்டாங்க. இப்போ இதுதான் மிகப்பெரிய ஆபத்து, இவருக்கே ஆபத்து. இது வந்து பொருள் தெரியாமல் விளையாண்ட ஒரு விளையாட்டு. இவர் பண்ணிடுவார் கீழ்ச்சிடுவார் அப்படின்ற மாதிரி இவர் மேலே இருந்த அந்த சினிமாத்தனமான நம்பிக்கை தான். இவருனா அரசியலாக பண்ணார், இல்லை ஈழ கொள்கை பேசினாரா, இல்லை சமூக நீதி பேசினாரா, இல்லை பெரியாரியம் பேசினாரா, எல்லாத்தையும் எதுவும் பேசலை. இது எல்லாத்தையும் உள்ளடக்கின ஆள் நானுன்ற ஒரு இமேஜை அவர் காமிச்சார். இவர் அடிஷ்னலாக பேசினது வந்து இந்த மைனாரிட்டிகளை வந்து பண்ணி பேசினது, சர்ச்சுக்கு போய் முட்டிக்கால் போட்டது, நான் ஜோசப் விஜய்ன்னு சொன்னது, இதெல்லாம் தான் இவர் பண்ண அடிஷ்னல் அட்வான்டேஜ். பாக்கி எல்லாமே வந்து பழைய அட்வான்டேஜ். இது வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்று அப்படின்றது ஒரு 35% வர்றதுன்றது அப்படி தான் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போது தமிழ்நாடு மட்டுமே சமூக நீதிக்கான மண் இல்லையா? நீங்கள் ஜெயலலிதா ஜெயிக்கணும்னா மோடியா லேடியாங்க. ஏன்னா பிஜேபி எதிர்த்தா இங்கே மக்கள் பூரா பெருவாரி ஓட்டு போடுவான், 40 சீட்டு ஓட்டு போடுவான் ஜெயலலிதா ஜெயிச்சது. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அதிமுக பிஜேபியாக போயிடுச்சு. போன பிறகு திமுக அதே சமூக நீதி, மோடி எதிர்ப்பு, 40 சீட்டு வந்தது. 2வது முறை 40 சீட்டு. இப்படி இந்த பக்குவப்பட்ட மக்கள், பெரியார் புரிந்து கொண்டவர்கள், காமராஜை புரிந்து கொண்டவர்கள், கக்கனை தெரிந்து கொண்டவர்கள், ஜீவாவை உணர்ந்து கொண்டவர்கள், இப்படி இந்த 2 வருடத்தில் கட்சி ஆரம்பித்த ஒரு அமைப்புக்கு எப்படி அப்போ இந்த திராவிட இயக்கம், சமூக நீதி இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு போகாததனுடைய விளைவு இவருடைய வெற்றின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக. அதாவது தமிழகத்து மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்த தோல்வி தான் விஜயோட வெற்றி. அப்போ இந்த திராவிட இயக்கங்கள் தோல்வி முகம். ஆமாம். அதாவது நீங்கள் வந்து பிஜேபியை எதிர்த்து திமுக நின்றுது, 40 சீட்டு ஜெயிக்குது, ஆன்டி பிஜேபியாக தமிழக மக்கள் நிற்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு பொய். புரியுதுங்களா? அந்த பொய்யை வந்து முதல்ல உடைச்சது அண்ணாமலை. அவர் வந்து அதே பாராளுமன்ற தேர்தலில் நின்று 18% ஓட்டை பிஜேபி அணிக்கு வாங்கினார். சரிங்களா? அவர் எப்படி சமூக வலைதளங்களை வச்சு பில்டப் பண்ணி ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போய் ஓட்டு வாங்க முடியுன்ற விஷயத்தை நிரூபித்தவர் அண்ணாமலை தான். விஜய்க்கு அண்ணா யாருன்னா அண்ணாமலை. ஸோ இந்த சமூக வலைதளங்களுக்குள்ளே வந்து பெரியார் கருத்துக்களும் கிடையாது, திராவிட இயக்க கருத்துக்களும் கிடையாது, சமூக நீதி கருத்துக்களும் கிடையாது. ரைட்டுங்களா? இந்த சமூக வலைதளங்களில் முழுக்க டாமினேட் ஆகிருக்கிறது வந்து இப்போது நீங்கள் ஒரு வீடியோ வெளியிடுறீங்க, ஒரு 5 லட்சம் பேர் பார்க்குறாங்க அப்படின்னா உங்கள் வீடியோவை பேக்கப் பண்ண ஆள் வேணும். இப்போ ரூட்டு ஜெகதீஷ்னு தலைன்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கான், ஜெகதீஷ் பழனிசாமி அவன் ஒரு அமைப்பு வச்சுருக்கான். அவன் நினச்சானா
எந்த நியூஸையும் ட்ரெண்டிங் ஆக்க முடியும். இப்போ உங்கள் வீடியோவுக்கு வந்து ஒரு 10 லட்சம் பார்வையாளர்களை கொண்டு வர முடியும் அவன் நினச்சா. அவங்க வந்து இங்கே இருக்கிறவங்க கிடையாது. 10 லட்சம் பேர் பார்க்குறவங்க வந்து அஸ்ஸாம்லேயும் யூபிலையும் பீகார்லேயும் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் நெட்வொர்க்காக அவன் வச்சுருக்கான். இதே நெட்வொர்க்கை அஜித்தும் வச்சுருக்கான், இதே நெட்வொர்க்கை ரஜினியும் வச்சுருக்கான், ரைட்டுங்களா? இதே நெட்வொர்க்கை தனுஷும் வச்சுருக்கான். ஸோ இவங்கெல்லாம் வச்சுருக்கிறது எதுக்குன்னா, இந்த சோஷியல் மீடியாவுக்குள்ளே அதிகமான வியூஸை கொண்டு வந்து இவங்களுடைய படங்களை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கான். ஸோ இந்த சோஷியல் மீடியா நெட்வொர்க்குள்ளே வார் ரூமை வச்சு ஒர்க் பண்ண முடியும்னு முதல்ல பொலிட்டிக்கலாக ஒர்க் பண்ண முடியும்னு காட்டினவன் அண்ணாமலை. அவன் வந்து ஒரு 18% ஓட்டுகள் வந்து வாங்குறான். ஸோ நீங்கள் வந்து சித்தாந்த ரீதியாக திராவிட இயக்கம், சமூக நீதி, கம்யூனிசம் இதெல்லாம் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் ஃபெயிலியர், டோட்டலாக ஃபெயிலியர். அதுக்கான ஆட்கள் இருக்காங்களா இல்லைன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காங்க. தோழர்கள் வந்து மிக கடுமையாக உழைக்கிறாங்க. ஆனால் அந்த உழைப்பு வந்து இவங்க அளவுக்கு இல்லை. யார் ஜெகதீஷ் பழனிசாமி அளவுக்கு இல்லை, அண்ணாமலை அளவுக்கு இல்லை. அதனால தான் அண்ணாமலை வந்து ஒரு மிகப்பெரிய டேஞ்சர்னு நம்மலாம் உணர்ந்து அண்ணாமலையை அடி 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 அடின்னு அடித்து காலி பண்ணி தூக்கி குப்பையில் தூக்கி போட்டாச்சு. அப்போ அண்ணாமலைக்கு நம்ம இருந்த அலர்ட் இருக்கு இல்லையா, நம்மளை மாதிரி ஆட்கள், சமூக ஆர்வலர்கள், அதை வந்து நம்ம விஜய் மேலே காட்டலை. விஜய் மேலே அந்த விஷயத்தை காட்டலை. இப்போது திராவிட இயக்கமும் சமூக நீதியும் எல்லாரும் இருந்திருந்தா, அலர்ட்டாக இருந்திருந்தா, பிஜேபியுடைய பை ப்ராடக்ட்னு சொல்லப்படுற ஆள் விஜய். ரஜினியை தேடுறாங்க, ரஜினி கிடைக்கல, ரைட்டா? அப்போது விஜயை தேடுறாங்க, த்ரிஷா மூலமாக விஜயை பிடிக்கிறாங்க. பிடிச்சா அவனை வந்து கொண்டு வராங்க. திமுகவை அடிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க, அதிமுகவை அடிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. எல்லாத்தையும் முடிவு பண்ணி அவங்க பிளான் பண்ணுறாங்க, பிளான் பண்ணி நிற்கிறாங்க. அதை கவுண்ட்ரு பண்ணுற அளவுக்கு தோழர்களுக்கும் திராவிட இயக்கத்துக்கும் பேஸ் இல்லையே. ஸோ அவரோட ஸ்ப்ரெட்டு வந்து பெருசாக போதில்லை. அவரை வந்து எதிர்க்கணுன்ற ஒரு கருத்தாக்கம், கருத்து உருவாக்கம். இவர் வந்து பிஜேபியுடைய பை ப்ராடக்ட்டு, இவர் பிஜேபி ஆசையோடு வராரு. ஒரு சைடில் வேட்டிகனோட ஆசை இருக்குது, இன்னொரு சைடில் பாஜகவுடைய ஆசை இருக்குது. வேட்டிகனும் மதம்தான், பாஜகவும் மதம்தான், ரெண்டும் விஷம்தான் அப்படின்னு சொல்லி கொடுப்பதற்கான ஆட்கள் எதிர்பிரச்சாரத்துக்கான ஆட்கள் இல்லையே. சர்ச்சில் முட்டி போடுறதும் ட்ராமா தான் இது சொல்லணும் இல்லையா? அதுக்கான ஆட்கள் இல்லையே. ஏன் எந்த அளவுக்கு ஜேர்னலிசம் தோத்துதுன்னா, கரூரில் வந்து இவர் போய் தான் ஆட்கள் செத்தாங்கன்றதை வந்து நிரூபிக்கிற அளவுக்கு ஜேர்னலிசம் தமிழ்நாட்டில் இல்லையே. கரூர் சம்பவத்தை இன்ச் பை இன்ச்சாக ஸ்கேன் பண்ணி சொல்கிற அளவுக்கான ஜேர்னலிஸ்ட் தமிழ்நாட்டில் இல்லையே. நாங்கள்லாம் ஸ்ரீமதி விஷயத்தில், வீரப்பன் விஷயத்தில், சங்கராச்சாரியார் விஷயத்தில் இறங்கி பார்த்தோமே, அந்த அளவுக்கான கேப் வந்து பார்க்குற அளவுக்கான ஜேர்னலிஸ்ட் தமிழ்நாட்டில் இல்லையே. அதை ப்ராப்பகேட் பண்ணுற அளவுக்கு ஆட்கள் இல்லையே. திமுகவே கரூர் விஷயத்தில் விஜய் மேலே கை வச்சா ஆபத்து வந்துடும்னு பயந்து நடுங்குதே. அதிமுக இறங்கி வந்து எடப்பாடி பழனிசாமி விஜயை சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. பாஜக அண்ணாமலை விஜயை ஆதரிக்கிறாரு. ஒரு தலைவன் வந்து தனது தொண்டர்கள் சாவதை எப்படி விரும்புவான்னு அண்ணாமலை கேட்குறாரு. அதை அப்படியே சிஎம் எக்கோ பண்ணுறாரு முதலமைச்சர் ஸ்டாலின். அப்போது இந்த டேஞ்சரை, இந்த விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணுற அளவுக்கு திராவிட இயக்கம் தவறிடுச்சு. தெம்பு இல்லை, திராணி இல்லை, ரைட்டா? அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஆர்ப்பரித்து வரக்கூடிய சிங்கத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கான வலிமை இல்லை. இவங்க வந்து பேடிகளா, அந்த வார்த்தை சரியாக இருக்கும்னு, பேடிகளாக நின்று அந்த சிங்கத்தை அலோவ் பண்ணாங்க. இவங்களுடைய கால்குலேஷன் என்னென்னா, இது ஒரு 15 தொகுதிக்கு மேலே தேராது. ஏன்னா கமலஹாசனை வந்து இவங்க எதிர்க்காமல் விட்டாங்க. கமலஹாசன் வந்து இதை விட பிரம்மாண்டமான கூட்டம்லாம் வந்தது.
கமலஹாசனுக்கு. கமலஹாசனை எதிர்க்காம விட்டோன்னா கமலஹாசன் ஒன்றும் இல்லாமல் போனார், அந்த மாதிரி இவர் போயிடுவார் அப்படின்னு ஒரு கால்குலேட் போட்டாங்க. அது மிஸ்கால்குலேஷன். இப்போ எதிர்காலத்தில் தமிழ்நாட்டு அரசியல் திமுக அதிமுக திமுக தான் தமிழக அரசியலை தீர்மானிக்கும். இப்போ மூன்றாவது ஒரு சக்தி வந்த பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாமல் போயிடுமா? கண்டிப்பாக இல்லாமல். இனி வந்து நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தை அவாய்ட் பண்ணவே முடியாது. ரைட்டுங்களா? தமிழக வெற்றி கழகம் வந்து முன்னாடி ஏதோ லைட்டாக வந்தது, ஆனால் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் கிளை பரப்பிடுச்சு, ஸ்தாபனப்படுத்தப்பட்டிருக்கு, அமைப்பாயிடுச்சு. ஒன்றிய செயலாளர், வட்ட செயலாளர், அது இதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கரெக்டாக நான் அவங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினா கரெக்டாக இருக்கும். அதாவது தேமுதிக ஜெயிக்குது, அதிமுக தோக்குது, அப்போது ஒரு பொதுக்குழு நடக்குது. அந்த பொதுக்குழுவில் தேமுதிக அதிக வாக்குகள் எப்படி வாங்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதிமுக காரன் தான் தேமுதிகவில் இருக்கான். அதிமுக அப்பானா புள்ள தேமுதிகவில் இருக்கான், விஜயகாந்த் ரசிகர்னு இருக்கான். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, இளைஞர்கள் இளம்பெண்கள் பாசறைன்னு ஒன்று ஜெயலலிதா உருவாக்குறாங்க. அது மூலமாக ஆர்கனைசேஷனில் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து ஆர்கனைசேஷனில் வந்து தேமுதிக வந்துடுச்சு, சாரி தாவேகா வந்து ஆர்கனைசேஷன்லாம் வந்துடுச்சு, நின்றுடுச்சு. அதோட பார்வை வந்து போயிடுச்சு. அதில் ஆட்கள் என்பவங்க வந்துட்டாங்க. ஸோ இனி திமுக வந்தாலும் அதிமுக வந்தாலும் தாவேகாவை எதிர்கொண்டு தான் தீரணும். தவிர்க்க முடியாத சக்தி. இனி வந்து தாவேகா என்ன சொல்லுதுன்றதை கேட்டுட்டு தான் நீங்கள் போக முடியும். திராவிட அரசியலை தீர்மானிக்கிறது தாவேகா அரசியல் தான். தாவேகா என்ன சொல்லுதுன்றத இப்போ நீங்கள் பரந்தூரில் வந்து ஏர்போர்ட்டு நீடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் பண்ணோன்னாலே தாவேகாவை ஓவர்டேக் பண்ணி தான் பண்ண முடியும். தாவேகாவுடைய பிரச்சாரம் வந்து வருது. நீங்கள் வந்து G2 லாட்ரி மருமகனுக்காக அங்கே நீங்கள் ஏர்போர்ட் கட்டுறீங்க அப்படின்னு ஒரு தாவேகா பிரச்சாரம் அது மேலே வருது. அந்த அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அதை கொண்டு போகிறதுக்கான ஆட்கள்லாம் இருக்காங்க. இப்போ சவுக்கு சங்கர் மாதிரி சில ஆட்கள் வந்து அதை கொண்டு போவாங்க. இப்போ சவுக்கு சங்கரும் தலைமைச் செயலாளரும் நகமும் சதையுமாக இருக்காங்க, சாய்குமாரும் அவரும். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவேகாவுடைய பாஜக பிரிவு தலைவர் தான் சாய்குமார். அவர் வந்து எலெக்ஷன் கமிஷனால் நியமிக்கப்பட்டவர், பாஜக ஆசியோடு தான் நியமிக்கப்படுறார் அவர் தேர்தலில். ரைட்டுங்களா? இன்னைக்கு கொளத்தூரில் வந்து ஸ்டாலின் ஜெயிச்சாரா விஎஸ் பாபு ஜெயிச்சாரா அப்படின்னு ஸ்டாலின் வழக்கு போடும்போது அந்த மாதிரி யார் ஜெயிச்சான்னு தெரியாத ஒரு தேர்தலை நடத்தி காட்டினவர் தான் தலைமைச் செயலாளர் சாய்குமார். ஸோ இது தாவேகா வந்ததோட பின்னணியில் பாஜகவும் இருக்குது. பாஜகவுடைய ரோல் இல்லாமலாம் அதெல்லாம் இல்லை. அப்போ பாஜகவுடைய செயலாளராக சாய்குமார் இருக்கார். சாய்குமார் என்ன சொல்கிறாரோ அதுதான் வந்து இவர் சவுக்கு சங்கர் கேட்குறாரு. சாய்குமார் என்ன அக்ரிமெண்ட்னா சாய்குமாரை எதிர்க்கக்கூடாது. சாய்குமாரை சண்முகம் எதிர்த்தா சண்முகம் நீலாம் ஆளா, நீலாம் என்ன போராளியா, யார் கேட்குறாரு? கம்யூனிஸ்டுகள் 1925ஆம் ஆண்டு ஆரம்பித்து துப்பாக்கி ஏந்தி ஆயுதம் ஏந்தி இவர் ஊர்லேயே ரைட்டுங்களா கீழ்வெண்மணியில் போராடி நின்று ஜெயிச்சு சாணிப்பாலுக்கு சாட்டை அடிக்கு எதிராக நின்று போராடி ஜெயித்த கம்யூனிஸ்டுகளை பார்த்து சவுக்கு சங்கர் கேட்குறாரு, நீலாம் போராளியா? வாச்சாத்தியில் செங்கோட்டையனை ஓட விட்டு ஜெயலலிதா ஓட விட்ட கம்யூனிஸ்டுகளை பார்த்து கேட்குறாரு, நீலாம் வந்து போராளியான்னு. அப்போ இவங்கெல்லாம் பேச வைக்கிறது யார்? சாய்குமாரை பேச வைக்கிறது யார்? விஜய். ரைட்டுங்களா? விஜய் தான் பேச வைக்கிறாரு. சாய்குமார் தான் உண்மையான சிஎம். இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு எத்தனை சிஎம்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அத்தனை சிஎம் இருக்காங்க. சாய்குமார் சிஎம்மு, விஷ்ணு ரெட்டி சிஎம்மு, த்ரிஷா சிஎம்மு, ரைட்டுங்களா? த்ரிஷாவோட அம்மா சிஎம்மு, அதுக்கப்புறம் நம்ம ஆதவ் அர்ஜுனா சிஎம்மு, நிர்மல்குமார் சிஎம்மு, நம்ம புஷி ஆனந்த் சிஎம்மு, ராஜ்மோகன் சிஎம்மு, மொத்தம் ஒரு 11-12 பேர்
ரைட்டா, நடுவில் அந்த ஜோசியர் சிஎம், ராதன் பண்டிட் வெற்றிவேல் சிஎம், இவ்வளோ பேர் சிஎம். இப்போ வந்து தலைமைச் செயலாளர் சிஎம், அவரோட வாய் வந்து சவுக்கு சங்கர் சிஎம். நீங்கள் ஒரு நாள் வீடியோ போடலன்னா தமிழ்நாடு அரசுக்கு கைட் பண்ணுறது யாருங்க? தமிழ்நாடு அரசு ஸ்தம்பிச்சு போயிடுங்க. மாலதி நீங்கள் ஒரே ஒரு நாள் வீடியோ போடலன்னா எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு சிஎம். ரைட்டுங்களா? இப்போ லேட்டஸ்ட்டாக கொடைக்கானலில் ஒரு வீடு வாங்கியிருக்கா மாலதி. ரைட்டா, டி நகர் வீடை வந்து கட்ட ஆரம்பிச்சு 5 கோடி ரூபா குறைவாக அங்கே பட்ஜெட்டே போட முடியாது. அப்போது டி நகர் வீடு ரெனோவேஷனு, கொடைக்கானல் பங்களா. ஆமாம், அங்கெல்லாம் 5 கோடி கம்மியாக கொடைக்கானல் பக்கமே வீடு வாங்க முடியாது. 50 லட்சம் ரூபாய் புது ஆஃபீஸு. ரைட்டா, இது விஷயம். இது எல்லாத்துக்கும் யார் காரணம்? அண்ணன் சாய்குமார். ரைட்டா, முன்னாடி யார் காரணம் இருந்தது? ஏகே விஸ்வநாதன், ஜாங்கிட்டு, வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம், அவங்கெல்லாம் காரணம். இப்போ அவங்களெல்லாம் காலி பண்ணியாச்சு. இப்போ G2 கூட மிரட்டி காசு வாங்கினதா சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, 1.25 லட்சம் ரூபாய், 1.25 கோடி ரூபாய் வாங்கினதா சொல்கிறாங்க. அதுவும் தெரியல இவ்வளோ. அப்போது நீங்கள் வந்து யார் சிஎம்மிங்க? யாரோட பேச்சை நீங்கள் கேட்குறீங்க? சண்முகம் எதிர்க்கிறாரு, சிபிஎம் வந்து எதிர்க்குது. அவங்கள பேசுறதுக்கு யார்? நீ சவுக்கு ஒரு கூலிப்படை தானே. யார் காசு கொடுத்தா? அண்ணாமலைக்கு கூலிப்படையாக இருந்தான். அதுக்கு பிறகு வேலுமணிக்கு கூலிப்படை, இப்போ சாய்குமாருக்கு கூலிப்படை. இது எவன் நீங்கள் ஸ்ரீமதி வழக்கிலேயே பார்த்தோம்ல, ஸ்ரீமதி வழக்கில் அந்த பள்ளிக்கூடம் கடலில் இருக்குன்னு கவலைப்பட்டேன். இன்னைக்கு வரைக்குங்க ஆட்சிக்கு வந்து இவ்வளோ நாள் ஆகுதுங்க. அந்த ஸ்ரீமதி வழக்கில் இப்போது ஆம்சாங் வழக்கை வந்து மறு விசாரணைக்கு எடுக்கிறாங்க. ஸ்ரீமதி வழக்கை மறு விசாரணைக்கு எடுக்கலாம்ல? ஸ்ரீமதி வழக்கை ஒன்று, அதை விடுங்க. கோடநாடு வழக்கு மறு விசாரணை எடுக்கலாங்க, அதையும் விடுங்க. 3வது, ஜெயலலிதாவுடைய மரணம் மர்ம மரணம்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுத்தாங்களே, அது எடுக்கலாம் இல்லைங்களா? 4வது, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அறிக்கை கொடுத்து அந்த அதிகாரிகள் மேலே, போலீஸ் மேலே நடவடிக்கை எடுக்கல, அது எடுக்கலாம்ல? இதெல்லாம் லாண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் தானே. இதெல்லாம் வந்து நீங்கள் மறு விசாரணை எடுக்கலாம்ல? இல்லை, சாய்குமாரை தவிர யாரும் அவரை சந்திக்க முடியறதில்ல. சாய்குமார் தான் தமிழ்நாட்டு அரசியலை தினசரி அப்டேட் பண்ணுற ஒரே அவருடைய ஆலோசகர். இப்படி தான் இந்த அரசு நீடிக்குது. இந்த அரசு 5 ஆண்டு காலம் நீடிப்பதற்கு அதுதான் சிறந்த ஆலோசனை சொல்கிறாங்க. இப்போ 6 மாதம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அது முடிந்த பிறகு இந்த ரியல் எஸ்டேட் கட்டுப்பாட்டு அமைப்பு ஒன்று இருக்குது, ராரா, அதுக்கு அவர் ஆணையாளராக வரப்போகிறதாக இப்போவே பேசிட்டாராம் தலைமைச் செயலர் சாய்குமார். அப்போ இதெல்லாம் பார்க்கிற பொழுது அப்போது மீண்டும் இந்த திமுக அதிமுகவை நினைவு கெடுத்துகிற ஆட்சியாக இது போகுமா? கண்டிப்பாங்க. உதயச்சந்திரன் ஒரு ஐஏஎஸ், அவரோட ஃபாலோ அப்பில் இருந்தது தான் உமாநாத்னு ஒரு ஐஏஎஸ். அவர் சிஎம் செக்ரட்டரி 1 ஸ்டாலினுக்கு. உதயச்சந்திரன் வந்து நிதித்துறை செயலாளராக இருந்தார், ஆளினாளாக இருந்தார், எல்லா வேலையும் பார்த்தார். உதயச்சந்திரன் தான் தோக்கடித்தார் இந்த கவர்மெண்ட்டை. வந்து தோக்கடித்தது உதயச்சந்திரன், திமுக அரசை. இப்போது இந்த கவர்மெண்ட்டை தோக்கடிக்க போகிறது சாய்குமார். அதே ரிப்பீட்டு தான், அதே அதிகாரிகள் தான். இவர் பிஜேபிக்கு இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எழுத மாதிரி அகில இந்திய வெற்றி கழகம்னு ஒன்று உருவாக போகுது. இவங்க வந்து அலையன்ஸ் மாற்ற போகிறாங்க. இவர் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுன்னு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அனௌன்ஸ் பண்ணி இவர் நிற்க போகிறாரு. ஜெயிச்சதுக்கப்புறம் பாஜக பக்கம் போக போகிறாரு. இது மாதிரி எல்லாத்தையும் அல்வா வந்து இது காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் எல்லாருக்கும் அல்வா கொடுப்பாரு. அடுத்த ஸ்டெப்பு என்னன்றதை வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணவே முடியாதுங்க. இதுதான் வந்து இந்த பெரிய கதாநாயகர்களுடைய திரைக்கதை உத்தி. படம் அடுத்த சீன் என்னன்னு கற்பனை முடியாது. அதாவது படம் ஆரம்பிச்சோன்னையும் ஒரு 25 நிமிஷத்தில் கண்டென்ட்டை சொல்லிடணும், ஆனால் கதை முடியக்கூடாது, விறுவிறும். இதுதான் இப்போ ஆட்சி அப்படி தான் போயிட்டுருக்கு. நன்றி. பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் நமது நிலையத்திற்கு வந்து பல அரிய தகவல்களை சொன்னதுக்கு நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.
மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.